ஃப்ரெண்ட்ஸ், மனதி நாளைக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்தலாம். காவேரி என்ன ஆனாலும் சரி அந்த வீட்டை விற்க விட மாட்டாங்க. அப்படியே விற்றாலும் அதை காவேரி தான் வாங்குவாங்க. விஜய் காவேரிக்கு உறுதுணையாக இருந்து இதை ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறவேக்கா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யமுனாவும் கங்காவும் பயங்கர டென்ஷனாக பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா எவ்வளோ சொன்னாலும் நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டாங்கடி. காவேரிக்காக தான் யோசிப்பாங்க. அதுக்காக அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம பணம் வேணும், அந்த வீட்டை விற்கணும்னு சொன்னால் அதுக்காக காவேரி கிட்ட விற்கணும்னு சொல்லவே இல்லையே. அம்மாவுக்கு இதெல்லாம் தோணுமா தோணாதா? அது அவளோட சொத்துங்கிற மாதிரி ஆயிடும்ல. இது எல்லார் பேர்லேயும் தானே இருக்குது. நம்ம கையெழுத்து போட்டால் தானே அவளுக்கு அம்மானால அதை விற்க முடியும். அவள் எப்படி அந்த வீட்டை வாங்கிடுறான் நானும் பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, ஆமாக்கா நீ கரெக்டாக சொன்னேன், எனக்கும் இதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. நம்ம அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் சுத்த வேஸ்ட்டு. அம்மாவும் சரி பாட்டியும் சரி ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா காவேரி தான் அவங்க 2 பேத்துக்கும் செல்ல பிள்ளையாச்சே. அதனால் இவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஐடியா தோணுதுக்கா. நம்ம ஏன் காவேரி கிட்ட டேரக்டராக பேசக்கூடாது? அவகிட்ட பேசி புரிய வைப்போம் நம்ம சூழ்நிலை என்னங்கிறது. அவளுக்கு அவள் வாங்கக்கூடாது அந்த வீட்டை. அதில் நம்மளுக்கு விருப்பம் இல்லைங்கிறத சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவள் என்ன முடிவெடுக்கிறான்னு பார்ப்போம். ஒருவேளை அவளும் வேண்டான்னு சொல்லிட்டான்னா நம்மளுக்கு அந்த டென்ஷன் மிச்சம் தானே அப்படின்ற மாதிரி யமுனா ஐடியா கொடுக்க, அதுவும் கரெக்டு தான் யமுனா, நம்ம பேசாமல் அவகிட்டே டேரெக்டாக பேசலாம், நான் இப்போவே ஃபோன் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கால் பண்ணுவாங்க. கால் எடுத்ததுமே காவேரி சொல்லுக்கா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்ட்டு தான் இருக்கேன். யமுனாவும் பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுக்கா என்னக்கா விஷயம்னு கேட்க, ஆமாம் கொடைக்கானல் வீட்டை நீ வாங்கலான் இருக்கியா? நீ வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்க்கா விஜய் தான் ஏற்கனவே சொன்னார்ல, அந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாதுக்கா. அந்த வீட்டை வாங்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. ஆனால் அப்பாவை சம்பாரித்த அந்த வீட்டை, நம்ம எல்லோரும் வாழ்ந்த அந்த வீட்டை யாருக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அடுத்தவங்களுக்கு அதை போயிடக்கூடாது. ஒரு வேளை அந்த வீட்டை மற்றவங்க வாங்கி இடித்து அந்த இடத்துல ஹோட்டலோ இல்லை வேறு ஏதாவதுக்காக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் சொல்லு, மனசு எப்படி பதறும். அதுக்காக தாக்கா நான் அந்த மாதிரி சொன்னேன், அந்த வீட்டை வாங்கலான்ட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு காவேரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே நீ இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது. வீடை உனக்கு விற்கிறதுல எங்களுக்கு துளி கூட சம்மந்தம் கிடையாதுடி. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இப்படிலாம் பேசி நீ மட்டும் நல்ல பேர் வாங்கிடலாம், அது போக எல்லா தியாகப்பட்டமும் நீ ஏன் வாங்கிக்கலான்னு பார்க்குறியா? ஆமாம், இவ்வளோ நாளும் நம்ம வீட்டுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை பண்ணது இதை பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணி காரணம் இதுதானா? அந்த வீட்டு மேலே அப்படி உனக்கு என்னதான் ஆசை? அப்பான்னு சொல்லிட்டு சும்மா ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காத. அந்த வீட்டு மேலே உனக்கு முன்னாடி இருந்த ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெரிய இவ மாதிரி போய் நீ பசுபதி கிட்ட சண்டை போட்டு அவனையே அடிக்க போனல, அதெல்லாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு சொல்ல, அக்கா இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத. பசுபதி கிட்டேருந்து நம்ம வீட்டை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அதுவும் போக இப்போவுமே நம்ம வீடு நம்மளுக்கே வரணுன்றதுக்காக தான் அந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி கேவலமாக யோசிக்கிறத விட்டுட்டு உன்னோட முடிவு என்ன, நீ என்னத்தை சொல்ல வந்திருக்கேங்கிறத மட்டும் சொல்லு. அதுக்கு மேலே என்கிட்ட தேவையில்லாமல் பேசி என்னை டென்ஷன் பண்ணாதுன்னு சொல்ல, ஓ ஆமாம்மா மேடம், நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க, அதனால் நான் சொல்ல வந்ததுவே டைரெக்டாக சொல்லிடுறேன் கேட்டுக்கோ. இங்கே பாரு, நாங்கள் 2 பேரும் சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டை உன்னால் வாங்க முடியும். நாங்கள் யாருக்கு விற்றாலும் விற்பமே தவிர உனக்கு அந்த வீட்டை விற்க மாட்டோம். அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். என்ன நடந்தாலும் சரி அந்த வீடு உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல, இதே மாதிரி நானும் உங்ககிட்ட சவால் விடுறேன் கேட்டுக்கோ. நீங்கள் எல்லோரும் சைன் பண்ணாதானே அந்த வீட்டை எனக்கு விற்க முடியுன்ற, அதவே தான் நானும் சொல்கிறேன். நான் சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டை நீ மற்றவங்களுக்கு விற்க முடியும். ஏன்னா அதில் என்னோட பேரும் இருக்குல்ல, நீ மற்றவங்களுக்கு அதை எப்படி விற்றுறேன்னு பார்த்துட்றேன். ஒருவேளை நம்ம கொடைக்கானல் வீட்டை நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் அதை நான் தான் வாங்குவேன். நான் இதனால் என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நீயா நானான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. உடனே கங்கா, இவளுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியாடி, அந்த வீட்டை விற்கவே விட மாட்டேன், என்னோட சைன் இருந்தால் தான் நீங்கள் அந்த வீட்டை மற்றவங்களுக்கு விற்க முடியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துறேன்னு சொல்லி ஓவர் திமிராக பேசுகிறாடி அப்படின்ற மாதிரி கங்கா யமுனா கிட்ட சொல்ல, எல்லாம் பண திமிருக்கா. அவங்க எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்க, எவ்வளோ பணம் இருக்குது, சாப்பாடு எப்படி, பட்டாசு எப்படி பார்த்துட்டு தானே வந்தோம். அந்த பண திமிரில் தான் அவன் நம்மக்கிட்டேயே பேசுகிறான். இவெல்லாம் ஒரு அக்காவாச்சு, கேவலமாக இருக்குது. நம்மளுக்காக யோசிக்கிறதும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி அம்மா நல்லா அவளுக்கு ஜால்ரா பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுமாக்கா? அதெல்லாம் இவள் புரிஞ்சுக்கிறாளா? அன்றைக்கி அவ்வளோ தூரம் சொல்லி கூட இப்போ எப்படி சவால் விடுறா பாரு, அந்த வீட்டை விற்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவளே ஆர்டர் போடுறாளா? அதுக்கு மாற்று வழி ஏதாவது கண்டிப்பாக இருக்கும்க்கா. அதை நான் என்னங்கிறத பார்க்குறேன். நம்ம முதல்ல அம்மா கிட்ட இதை பற்றி தெளிவாக பேசினா மட்டும்தான் முடிவுக்கு வரும். நம்ம என்னங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு. சரிக்கா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நிவின் கிட்ட வேறு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க அம்மாவுக்கு சப்போஸ் அங்கே வந்துச்சுன்னா இதை வச்சே இல்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம். இவன் எங்கேயோ போயிட்டா, எங்கேயோ போயிட்டு தேவையில்லாமல் லேட்டாக வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு நிவினை நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கோம். நான் போகிறேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி பயங்கரமாக உட்காந்து யோசிச்சுட்ருப்பாங்க. இவ்வளோ கேவலமாக கங்காக்காவும் யமுனாவும் மாறுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த வீட்டை விற்கணும்னு சொன்னது இவங்க தான். அப்பாவோட வீடு வெளியில் போயிடக்கூடாது, மற்றவங்க கைக்கு போய் அதை நாசமாயிடக்கூடாதுங்கிறக்காக விஜயும் தாத்தாவும்
எனக்காக அந்த வீட்டை வாங்குறேன்னு சொன்னாங்க. இவ என்னமோ அந்த சொத்துக்காக நான் ஆசைப்படுற மாதிரியும் அந்த கொடைக்கானல் வீட்டு மேலே ஆசைப்பட்டு இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரியும் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாள். என்ன ஆனாலும் சரி அந்த வீட்டை நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது, நம்ம உயிரே போனாலும் சரி அந்த வீட்டை வந்து வெளியில் போகிறதுக்கு விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி முடிவெடுப்பாங்க, பேசாமல் நம்ம அம்மா கிட்ட போய் இதை டைரெக்டாக பேசிட்டு வந்துடலாம், இதை பேசினா மட்டும்தான் வந்துட்டு இதுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிளம்புவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி கூப்பிடுவார். காவேரி பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் வரியான்னு கேட்க, ஏங்க திடீர்னு பேங்க்குக்கு போகணுன்றீங்க அப்படின்ற மாதிரி காவேரி கேட்பாங்க. இல்லை நம்ம நிறையா டிரான்சாக்ஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஒரு வேளை சப்போஸ் நம்ம இப்போவே வீட்டை வாங்குற மாதிரி இருந்தால் சடனாக அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் பேங்க்லேருந்து டைரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்குமே ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன் காவேரின்னு சொல்ல, இல்லைங்க இப்போதைக்கு பேங்க்குக்கு போக வேண்டாம் விஜய், இப்போதைக்கு அம்மாட்ட நான் நல்ல நாளெல்லாம் போய் கேட்டுட்டு வந்துடுறேன், நல்ல நாளில் வந்துட்டு வாங்கிக்கிட்டால் தான் நம்மளுக்கும் நல்லது, நல்ல நாள் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணணும், சும்மா எல்லா டைமும் எல்லா இஷ்டத்துக்கெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொன்னு, பா எவ்வளோ அறிவாளியாக இருக்கா என் பொண்டாட்டி, பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு அறிவுரையெல்லாம் சொல்கிறதுக்கு உன்ன மாதிரி யாரால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி விஜய் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் வரேன் காவேரி, ஏன் நீ தனியாக போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க நீங்கள் பாட்டி கூட இருங்க, நீங்கள் சும்மா நான் அங்கே போகும்போதெல்லாம் நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பாட்டி ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க திரும்பி வந்துட்டு ஏதாவது சங்கடப்படுவாங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் விஜய், கேப் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அம்மா நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கே, உன் ஃபேஸில் ஃபுல்லாக டென்ஷன் இருக்கே, உன்னோட ஃபேஸே சரியில்லையே, நீ பேசுகிறதும் சரியில்லை, ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு காவேரின்னு சொல்ல, சேச்சா எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், அம்மாவை பார்த்து இதை பற்றி நான் பேசிட்டு வந்துடுறேன், ஏன்னா நம்ம இங்கே எல்லோரும் காமனாக பேசுனது மட்டும்தான், பட் அம்மாவுக்கு என்ன புரிஞ்சுதோ தெரியல, பட் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இருந்தாலும் என்னோடய சைடு வந்து நான் தெளிவாக அவங்களுக்கு புரிய வைக்கணும், ஏன்னா அவங்க எதுவும் தப்பாக யோசிக்கக்கூடாதுல்ல, ஒரு வேளை மற்ற கஸ்டமர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகுது, அது மார்க்கெட் வேல்யூ என்ன எல்லாமே கேட்க வேண்டியது இருக்குங்க, நான் அங்கே போனால் தான் கரெக்டாக இருக்கும், போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுமே கங்கா முன்னாடியே உட்காந்துட்ருப்பாங்க, சாரதாவும் பாட்டியும் வந்துட்டு உட்காந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா, என்ன காவேரி திடீர்னு நீ வந்திருக்க, இன்றைக்கி தானடி அங்கேருந்து வந்தோம், என்ன திடீர்னு நீ பின்னாடியே வந்துட்ட, என்ன விஷயம்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன், கங்காக்கா எனக்கு கால் பண்ணியிருந்துச்சுமா, கால் பண்ணி அந்த வீட்டை நீ வாங்கக்கூடாது, உனக்கு விற்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம், நாங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த வீட்டை நீ வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறாமா, அதை பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கங்கா உள்ளே வந்துடுவாங்க. ஆமாம்மா அவளுக்கு நான் கால் பண்ணி சொன்னதான், இதை பற்றி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் தானே, என்னடி வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கியா, அங்கே நான் உனக்கு தான் தெளிவாக ஃபோன்லேயே சொன்னல, அங்கே பெரிய மாதிரி சவால் விட்டுட்டு இங்கே அம்மா வந்து மடக்கலான்னு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்ல, வாயை மூடிடி, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, உன்னை நினச்சாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, இப்படி இல்லாமல் நீ பண்ணுவ, ஏண்டி உனக்கு அப்படி நான் என்னடி பாவம் பண்ணேன், என் புருஷன் சம்பாரித்த வீடு அது பூர்வீக வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, வித்துடலாம், விற்று தொலைச்சி இவளுக்கு காசை கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், நல்ல நேரத்துக்கு விஜய் தம்பியை அந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு, அப்பாடான்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு நானே உட்காந்துருந்தா நீ இப்படியெல்லாம் கேவலமாக யோசிச்சு அது காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசியிருக்க, அவள் சொத்துக்கு ஆசைப்படுறவளா, அவள் சொத்துக்கு ஆசைப்படுறாளா, நீ ஆசைப்படுறவளா, இந்த மாதிரி கேவலமாக இருக்காது கங்கா, அது உனக்கு நல்லதே கிடையாது, மாசமாக இருக்கும்போது எதையுமே நல்லதாக யோசிக்கணும், அப்போ தான் நல்லது நடக்கும், உன் குழந்தைக்கும் தேவையில்லாமல் நீ இதை விதைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருமா எனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், கெட்ட கோவம் வந்துடும், நீ காவேரிக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்க, நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவளுக்கு நீ இந்த வீட்டை விற்றனா நாளை மணி அங்கே போகும்போது அது அப்பா வீடுன்றது கூட ஞாபகம் வராது, இவளோட வீடுன்னு ஞாபகம் தானே வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி கேட்பாங்க, அப்போ மற்றவங்களுக்கு விற்றேனா மட்டும் உனக்கு அப்பா வீடுன்னு சொல்லுவாங்களா மற்றவங்க, இல்லை மற்றவங்க விற்கிறவங்க வீடு கிடையாதா, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ பேசுகிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்பாங்க. ஆமாம் உனக்கு என்னடி இப்படி ஒரு கேவலமான புத்தி, சொத்துக்காக இப்படி அலையிற, உங்களுக்கு தான் நிறையா சொத்து இருக்குல்ல, பண வசதி இருக்குல்ல, அவ்வளோ பெரிய வீடு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சொத்துக்கு நீ ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க, உன் கேரக்டர் அவ்வளோதான், உன் புத்தி இவ்வளோதான் நான் நினச்சிக்கிறேன், வேற ஒன்றும் நினைக்கிறது கிடையாது, உன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கும் இருக்கு பாரு, நீ என்னமோ மாமா மலேசியா போயிட்டாருன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, மலேசியாவுக்கு அனுப்பி விட்டதே நீ தானே, உன்னோட கேவலமான எண்ணத்தினாலையும் உன்னோட கேவலமான பேச்சினாலையும் தானே அந்த மனுஷனை துரத்தி விட்டுட்டேன், இப்போவாது நீ அடங்குவேன்னு பார்த்தா இப்போ கூட நீ திருந்தவே மாட்டேங்கிற, நான் எதுக்காக இந்த முடிவெடுத்தேன், நீ தானே வந்து காசு வேணும்னு அலைஞ்ச, காசுக்காக வந்துட்டு நம்ம பூர்வீக வீட்டை விற்கலாம், நம்ம அப்பாவோட வீட்டை விற்கலான்னு சொன்னேன், இப்போ அந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன்னொன்னே இவ்வளோ பேச்சு பேசுகிறையே, என்ன ஆனாலும் சரிம்மா நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, அந்த வீட்டை நீ எனக்கு தான் விற்கணும், அப்படியே நீ அந்த வீட்டை விற்கலைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு உன் காலில் கூட விழுந்துட்டு போயிடுவேன், ஆனால் நீ என் அப்பா வீட்டை வேறவங்களுக்கு விற்கிற மாதிரி இருந்தால் அதை நான் தான் வாங்குவேன்,
என்ன ஆனாலும் சரி, லீகலாக எவ்வளோ இஷ்யூஸ் வந்தாலும் சரி, நானும் விஜயும் அதை பார்த்துக்கிறோன்னு சொல்ல, நீ ஏன் காவேரி இவ்வளோ கோவமாக பேசுகிற? இவ்வளோ கோவமாலாம் நீ பேசாதடி, நீ அந்தளவுக்குலாம் கெட்டவ கிடையாது. யார் கெடுதல் நினைக்கிறாங்களோ, யார்கிட்ட கெட்ட எண்ணம் இருக்கோ அவங்க தாண்டி இவ்வளோ டென்ஷன் ஆகணும். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே பாட்டி வந்து, ஏ காவேரி நீ வாமா காவேரி, உன்னை யார் இப்போ என்ன சொன்னா, ஏன்டி இவ்வளோ கோவப்படுற? உன்னையெல்லாம் இப்படி பேசுவோமா நாங்கள்? நானோ இல்லை அம்மாவோ உன்னை பற்றி சொல்லியிருந்தா நீ இவ்வளோ தூரம் கவலைப்படலாம். நீ ஏன் கவலைப்படுற? உன்னை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு பாட்டி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க. உடனே கங்கா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களாம் ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரில, எனக்கு உங்களை சுத்தமாகவே பிடிக்கல. என்னை எல்லாருமே சேர்ந்து அழுக வைக்க பார்க்குறீங்களா? குமரன் மாமா என் கூட சப்போர்ட்டுக்கு இல்லைங்கிறக்காக ஆளாளுக்கு சேர்ந்து என்னை கேவலப்படுத்துறீங்களான்னு சொல்ல, நீ கேவலமாக யோசிக்கிற கங்கா, அதனால தான் எல்லாரும் சேர்ந்து உன்னை கேவலமாக பேசுகிறோம். நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ கங்கா, இப்போ இல்லை, நான் எப்போ கேட்டாலும் இதை தான் சொல்லுவேன். அந்த வீட்டை நான் விற்க மாட்டேன், அப்படியே விற்றாலும் காவேரிக்கு தான் விற்பேன், இது என் மேலே சத்தியம் சொல்லிட்டு சாரதா சத்தியம் பண்ணிடுவாங்க. அப்படியே கங்கா ஸ்டன்னாகி போயிடுவாங்க. என்னம்மா நீ சத்தியமெல்லாம் பண்ணுற? சத்தியம் பண்ணி என் வாய் அடைக்கலான்னு பார்க்குறியா? நீ யமுனாக்கிட்டே இதை பற்றி பேசு, அவளுக்கும் இதில் விருப்பமே கிடையாது. ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணுற? சத்தியம் பண்ணிட்டேன்னா உன் உயிர் பயத்துக்காக நாங்கள் வந்து விட்டு கொடுத்துடணுமா? காவேரிக்கு அந்த வீட்டை வந்து விட்டு கொடுத்துடணுமான்னு கேட்க, என்ன பைத்தியமா நீ? பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? யாருக்குடி அந்த வீடு வேணும்? யாருக்கு அந்த வீட்டை விட்டு கொடுக்க சொன்னாங்க? அவள் வந்து வெளியில் விற்கிற ரேட்டை விட மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக விலை கொடுத்து வாங்குறேன்னு தான் சொல்கிறான். உங்ககிட்ட ஒன்றும் அவள் அந்த சொத்தையோ எதையுமே கேட்க கிடையாதுன்னு சொல்ல, அப்போ நான் என்ன அவகிட்ட போய் பிச்சை எடுக்கணுமா? அவள் வந்து அதிகமாக காசை தூக்கி போடுவா, அவள் காசில் வந்துட்டு நாங்கள் குடும்பம் நடத்தணும். நாளைக்கு வந்து ஏதாவது ஒன்றுனா நான் கொடுத்த காசில் தான் இவங்க முன்னேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு காலம் முழுக்க வந்துட்டு சொல்லி காட்டுறக்கான்னு சொல்ல, ஏன்க்கா இதை ஒரு விஷயத்தான தான் நான் சொல்லி காட்டணுமா? என்னை பேச வைக்காத, நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்து ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். உங்களுக்கு பண்ணதெல்லாம் சொல்லி காட்டணும்னா நான் நிறையா சொல்லி காமிச்சிருக்கலாம். நானாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அதை இவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணாமல் இருக்கும். அம்மாக்காக எல்லாத்தையுமே பொறுத்து போயிட்டு வாயை மூடிட்டு இருக்கேன். நம்ம குடும்பம் வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. அதான் அம்மாவே சத்தியம் பண்ணிடுச்சுல்ல, இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நீ என்னை என்ன வேணுனாலும் பேசிட்டு போ, நான் சொத்துக்கு ஆசைப்பட்றேன், பணத்துக்கு ஆசைப்பட்றேன், ரொம்ப கேவலமானவ, ரொம்ப வந்துட்டு அசிங்கமானவ, நீ என்ன வேணுனாலும் சொல்லிட்டு போ. அம்மா வாயால் இருந்து இந்த வார்த்தை வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை நம்ம விற்க மாட்டோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே யாரோ என்னமோ பண்ணிட்டு போங்க. அம்மா நான் இப்போ கிளம்புறேம்மா, விஜய் வெயிட் பண்ணிட்டுருப்பாரு, எனக்கு எந்த கோவமும் இல்லைம்மா, நீ கொஞ்சம் நிம்மதியாக இருமா, இதை பற்றி யோசிக்காத, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா தலையாக அடிச்சுட்டு அழுவாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப இப்படிலாம் பண்ணுறீங்கல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அழுக. உடனே சாரதாவும் எதுவுமே பேச மாட்டாங்க, பாட்டியும் எதுவும் பேச மாட்டாங்க. கங்காவை 2 பேருமே சமாதானப்படுத்தாமல் உள்ளே போயிடுவாங்க. அடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து யமுனா கிட்ட கேட்டுட்ருப்பாரு, யமுனா அந்த வீட்டை விற்கிறதுல ஏன் நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க? அந்த வீட்டை விற்று பணம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண போகிற? ஒருவேளை அன்றைக்கி நீ சொன்ன மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஏதாவது யோசிக்கிறியான்னு கேட்க, ஆமாம் நிவின் அப்படி தான் யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்ல, நீ பைத்தியம் மாதிரி நீயே யோசிச்சுட்டு அது நடக்கவே போகிறது கிடையாது. நான் என் அப்பா அம்மாட்டிருந்து கூட 1 ரூபா வாங்க மாட்டேன், அதுவும் போக அவங்கக்கிட்டேயே வாங்கலைங்கும் போது உங்ககிட்டருந்து நான் பணம் வாங்கிடுவேனா? அந்த வீட்டை விற்றாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அதில் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. உங்கள் வீட்டை நீங்கள் விற்கிறீங்க, அதை காவேரி வாங்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஏன்னா வந்துட்டு பூர்வீக வீடு வெளியில் போகாமல் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்குன்ற அந்த ஒரு பெருந்தன்மை, அந்த ஒரு நிம்மதியிலையாவது அம்மா இருப்பாங்க. பட் அதில் வர காசை வந்து நான் வாங்கிடுவேன் நீ கனவுல கூட நினச்சிடாத, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. நீ இப்படியெல்லாம் பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நல்ல விதமாக யோசித்து நல்ல எண்ணத்தோடு இருந்தாலே கண்டிப்பாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் கிளம்பிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காவேரி உள்ளே போக தாத்தா வந்து கேட்பாரு, என்ன காவேரி எங்கே போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா வீட்டுக்கு தான் தாத்தா போயிட்டு வந்தேன், அந்த வீடு விஷயமா பேசிட்டு வந்தேன், இப்போதைக்கு வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க, இந்த மாதம் ஏதோ சரியில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்புறமா வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க, அதன் போக குமரன் மாமாவும் ஊர்லேருந்து வரணும்ல, அதனால தான் தாத்தா இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்ன மாதிரி காவேரி மழுப்ப, உடனே தாத்தாவும் அதுவும் கரெக்டு தான், குமரன் வந்து அவர்கிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுறணும்ல, அவரோட சம்மந்தம் இல்லாமல் கண்டிப்பாக பூர்வீக வீடெல்லாம் அப்படி கொடுக்கக்கூடாது, அதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு எதுவும் அவசரம் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த விதமான அவசரம் இல்லை, அந்த வீடு பாட்டுக்கு இருக்கட்டும், அங்கே போய் இடையில வந்துட்டு பார்த்துட்டு வர சொல்லிடுறேன் விஜய், ஏன்னா அங்கே நிறைய பொறுக்கி பசங்க அது எதுவும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே பயந்துட்டு இருந்தேல்ல, அது மட்டும் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறேன். உடனே காவேரி நினைப்பாங்க, சரி எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க, அடுத்த வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க, பட் நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம கூட பிறந்தவங்களாம் இப்படி யோசிக்கிறாங்களே, எனக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியலன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போய் உண்மையை சொல்லுவாங்க. விஜய் கங்கா காக்க வந்து இதில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ
தூரம் வந்துட்டு என்கிட்ட பேசுகிறான், யாருக்கு வேணும்னாலும் அந்த வீட்டை விற்பேன், உனக்கு விற்கவே மாட்டேன், நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பயங்கரமாக பேசிட்டா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இங்கே பாரு காவேரி, கங்காவை பற்றியும் சரி யமுனாவை பற்றியும் சரி உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்காத. இதெல்லாம் நீ வந்து மைண்டுக்கு எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அவங்க கேரக்டரை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்க, இல்லைங்க அத்தை வந்து கண்டிப்பாக முடியவே முடியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. வீட்டை விற்கிற மாதிரி இருந்தால் அதை நான் காவேரிக்காக தான் விற்பேன், வெளியில் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது என் மேலே சத்தியம்னு சொல்லிட்டு அம்மா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அந்த ஒரு நிம்மதியில் தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்த விஜய். ஆனால் கங்காக்கா இப்படிலாம் மாறுவாங்க, யமுனா இப்படிலாம் மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருந்தோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, எல்லாம் டைம் தான், அப்போ அப்படி இருந்தீங்க, சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாமே மாறிடுச்சுல, சரி விடு, இப்போதைக்கு நம்ம நிம்மதியாக இருப்போம். அத்தையே சொல்லிட்டாங்க அந்த வீட்டை விற்க வேண்டான்னு, அப்படியே விற்றாலும் நம்ம வாங்கிக்கலாம், அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனாலும் பரவாயில்ல, நீ யோசிக்காத, ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லி விஜயும் கன்வின்ஸ் பண்ணுவார்.